மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்கோடா நீங்க. 2026ல இருக்கோம். இருந்தும் இவனுக்கு வந்து இப்படிதான் இருக்கானுங்களே. யார் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னடா? அவன் வாழ போறவன் ஃபீல் பண்ணிக்கிட்டும். நீ ஏன் ஃபீல் பண்ற? உனக்கு வந்து நீ ஒரு பொண்ணு பாக்குறப்போ நல்லா சூப்பர் மாடல் மாரி பாரு. நல்லா ஒரு பொட்டு குறையும் இல்லாத மாரி சூப்பர் மாடல் மாரி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வாழு. நல்லா வாழு. ஏன் இன்னொருத்தங்கள போய் இது பண்ற? நீ வாழ போறியா? நீ வாழலல்ல. வாழ்றவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அந்த வீடியோ பார்க்கவே அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. கமெண்ட் போய் பார்த்தா, அடிச்சு கழுவி நிரப்புறானுங்க. இது வந்து பொண்ண மட்டும் தான் பண்றானுங்கன்னு இல்ல. பசங்க வீடியோ போட்டாலும் இதான் பண்றானுங்க. இந்த மூஞ்சிக்கு இதுவா? இந்த மூஞ்சிக்கு அதுவா? அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க வந்து பாரபட்சமே பார்க்காம யாரா இருந்தாலும் அடிக்கிறானுங்க. இப்ப வந்து நீ இப்படிலாம் பேசினா அவனுங்க திருந்திருவானுங்களா? அப்படின்னா, இந்த வீடியோ வந்து அவனுங்களுக்கு இல்ல. இந்த வீடியோ வந்து என் ஃபிரெண்ட்ஸே என்ட்ட நெறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படி ஆகுது, இப்படி ஆகுது. அவங்கள்ட்ட சொன்னது தான். இப்ப நான் உங்கள்ட்டயும் சொல்றேன். இவனுங்க வந்து திருத்தனா முடியாது. நீ என்ன பண்ணாலும், நீ எவ்வளோ சூப்பரா மாறி எங்க மேல போனாலுமே, உன்ட்ட இருக்க எதையாவது ஒண்ண கண்டுபிடிச்சு, அத கமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு, ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. நீ இவனுங்களுக்கு ரிப்ளை, ரியாக்ட் எதுவுமே பண்ணாத. ஏதாவது உளறிட்டுறா லூசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு. ஏதாவது இவங்க உளறிட்டு போட்டும், ஏதாவது பண்ணிட்டு போட்டும். இப்ப இந்த வீடியோ போடுறதுனால என்னையும் அடிப்பானுங்க. எனக்கும் கமெண்ட்ஸ் வரும். அப்புறமா டிஎம் பண்ணுவாங்க. கரெக்ட்டா இருந்துக்க அப்படிம்பானுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆயிக்கோங்க. இவனுங்களே அப்படியே மறைஞ்சிருவானுங்க அப்படியே. ஸ்ட்ராங்கா இரு. பை.